வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன். தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு ஊட்டியில் காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு பலூன் ஏந்தி போராட்டம். தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும் என நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நாகராஜ் குற்றச்சாட்டு. மத்திய அரசின் தொகுதி மறுவரைக்கு நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவித்து நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஊட்டியில் கருப்பு பலூன்களை ஏந்தி கண்டன பேரணி மற்றும் போராட்டம் நடைபெற்றது. தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கருப்பு பலூன்களை ஏந்தியும் அவற்றை உடைத்தும் காங்கிரஸ் கட்சியினர் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஊட்டியில் கருப்பு பலூன் ஏந்தி கண்டன பேரணி மற்றும் தொகுதி மறுவரையை குறித்த விளக்க பரப்புரை நடைபெற்றது. முன்னதாக ஊட்டியில் உள்ள நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் இருந்து பேரணி தொடங்கியது. காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு பலூன்களை கைகளில் ஏந்தியவாறு கேசினோ சந்திப்பு, கமர்சியல் சாலை உள்ளிட்ட முக்கிய சாலைகள் வழியாக பேரணியாக சென்று காபி ஹவுஸ் சதுக்கத்தை வந்தடைந்தனர். அங்கு நடைபெற்ற கண்டன போராட்டம் மற்றும் தொகுதி மறுவரை குறித்த விளக்க பரப்புரை நிகழ்ச்சிக்கு நீலகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் நாகராஜ் தலைமை தாங்கினார். அப்போது அவர் பேசியதாவது: மக்கள் தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளின் எல்லைகள் மற்றும் பிரதிநிதித்துவத்தை மறுசீரமைக்கும் நடவடிக்கையே தொகுதி மறுவரை ஆகும். எதிர்கால தொகுதி மறுவரையின் போது மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படலாம் என்ற சூழல் உள்ளது. மக்கள் தொகையை மட்டுமே பிரதான அடிப்படையாக கொண்டு தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டால் தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவ விகிதம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. குறிப்பாக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக மாநிலங்கள் தங்களது அரசியல் பிரதிநிதித்துவத்தை இழக்கும் நிலையும் ஏற்படக்கூடாது. தமிழ்நாட்டு உரிமைகளும் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தையும் பாதிக்கும் வகையில் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படக்கூடாது. நாட்டு நலனுக்கு கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிரான நடவடிக்கைகளை காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என அவர் கூறினார். போராட்டத்தின் போது காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு பலூன்களை ஏந்தியவாறு தொகுதி மறுவரைக்கு எதிராகவும் மத்திய அரசை கண்டித்தும் பல்வேறு முழக்கங்களை எழுப்பினர். இதில் வட்டார தலைவர்கள் கீழ்குந்தா ஆனந்த், சுப்பிரமணி, மணியன், ஷாஜி, கூடலூர் நகர காங்கிரஸ் தலைவர் சிவராஜ், நெல்லியாலம் நகர தலைவர் ஷாஜி, கோத்தகிரி வட்டார தலைவர் சில்லபாபு, மாநில ஓபிசி பிரிவு பொதுச் செயலாளர் லாரன்ஸ், மாநில செயலாளர் சதீஷ்குமார் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற ராஜ்யசபாவுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுடைய ஆணைப்படியும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அன்பு சகோதரர் மாணிக் தாகூர் எம்பி அவர்களுடைய ஆணைப்படியும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாட்டிற்கு குறிப்பாக தென்னிந்தியாவிற்கு மோடி அரசினுடைய தொகுதி மறுவரையினுடைய டீலிமிட்டேஷன் மூலமாக தென்னகத்திலே இருக்கிற, குறிப்பாக தமிழகத்திலே நாடாளுமன்றத்திலே மக்களுடைய பிரதிநிதி குரல்களை ஒடுக்கிற வகையிலே இந்த அன்பேர் டீலிமிட்டேஷன் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டில 7.18% மக்கள் தொகை அன்றைக்கு இருந்தது பெர்சன்டேஜ். அதன் மூலமாக இந்திய நாடாளுமன்றத்தில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு தகுதி பெற்றிருந்தது. ஆனால் இன்றைக்கு 2026 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹெல்த் மினிஸ்ட்ரி கொடுத்திருக்கிற சர்வே படி நம்முடைய மக்கள் தொகை 5.2. அன்றைக்கு 1971 இந்திய அரசு எடுத்துக்கொண்ட முடிவின்படி நாம் அனைவரும் மக்கள் தொகை கட்டுப்பாடு, மக்கள் தொகை குறைக்க வேண்டும் என்கிற அரசுடைய தீர்மானத்தின்படி தென்னகத்திலே, குறிப்பாக தமிழகத்திலே தமிழ்நாட்டு மக்கள் தொகையை சீராக வைத்திருந்து குடும்ப கட்டுப்பாடின் மூலமாக ஒரு மக்கள் தொகையை சரியாக வைத்து, ஆனால் பொருளாதாரத்திலே, விவசாயத்திலே, தொழில் புரட்சியிலே இன்றைக்கு தமிழ்நாடு முதலில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக நாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை எடுத்துக்கொண்டோமே, ஆனால் இன்றைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்திய ஹெல்த் மினிஸ்ட்ரி சர்வே படி 5.2. அப்படின்னா எங்க போறது? நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை மிக குறைவா வரும். ஆனால் ஒரு ஜிமிக் ஒர்க்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மோடி கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 50% அதிகம் பண்றோம்னு சொல்றாங்க. இங்க 50% பண்ணும்போது நமக்கு 59 30 ஆகும். அப்போ யூபியில் இருக்கிறது இன்னைக்கு 80 தொகுதி 160 ஆகுது. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக குறைவான மக்கள் தொகை 50% ஜாஸ்தி சொன்னா அப்ப இங்கிருந்து 20 அதிகமாகும். ஆனா யூபியில 40 அதிகமாகுது. ஆனா 160 யூபியிலையும் தமிழ்நாட்டுக்கு 59 என்கிற போது இன்னும் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. இந்த பாஜகவினுடைய ஒரே நிறம், ஒரே உணவு, ஒரே வகையான மக்கள் என்கிற ஒரு எண்ணத்திற்கு போலவே பாஜக ஒரு பாசிச ஆட்சி நடத்துவதற்காக தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, தென்னகத்தை வஞ்சிக்கிறது. இதை தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக எதிர்க்கிறார். இந்திய மக்கள் எதிர்க்கிறார்கள்.
தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மக்கள் உரிமைக்காக கடுமையாக இந்த டீலிமிட்டேஷனை வன்மையாக கண்டிக்கிறோம். அதற்கு உதாரணமாகத்தான் இன்றைக்கு இந்த பலூன் மூலமாக உத்தரப்பிரதேசத்திலே டீலிமிட்டேஷன் முன்பு எப்படி இருந்தது, டீலிமிட்டேஷனுக்கு பிறகு எப்படி இருந்தது என்பதை விளக்கமாக நாங்கள் காண்பித்திருக்கிறோம். இந்த கருப்பு பலூன் 6 வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த பலூன்களை இப்போது உடைக்க போகிறோம். இந்த பலூன் உடைப்பதன் மூலமாக மோடி அரசினுடைய இந்த டீலிமிட்டேஷன் உடைந்து போக வேண்டும், இந்த சட்ட மசோதா தகர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாளை இந்த எல்லா இடங்களிலேயும் மக்கள் கூடுகிற இடங்களிலேயும் டீலிமிட்டேஷன், மோடி ரிஜெக்ட் டீலிமிட்டேஷன் என்கிற சுவரட்டிகளை ஒட்டுவதன் மூலமாக சமூக ஊடகங்களிலே மோடி டீலிமிட்டேஷன் என்கிற ஒரு பதாகைகளின் சொற்றொடர்களிலும் சமூக ஊடகங்களை பரப்புவதன் மூலமாக பாஜக அரசு தமிழகத்தை வஞ்சிக்க கூடாது என்று நாங்கள் சொல்கிறோம். இன்னொன்று, தமிழ்நாட்டிலே திராவிடம் பேசுகிற திமுக குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழுக்காக நாங்கள் வாதாடுகிறோம், நாங்கள் உழைக்கிறோம் என்று சொல்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பை இழந்ததுக்கு பிறகு இவர்கள் பாஜகவோடு நெருங்கி போகிற காட்சி தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், குறிப்பாக தயாநிதிமாறன் என்ன சொல்கிறார், நாங்கள் ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்தா நாங்க ஆதரிப்போம் சொல்றாங்க. ஃபேர்னு வந்தா என்ன ஃபேர், ஒரு 2 அதிகமாகும். அப்ப ஃபேர் அன்ஃபேர்னு எல்லாம் தமிழ்நாட்டுல கிடையாது, இந்தியால கிடையாது. திஸ் டீலிமிட்டேஷன் இஸ் டோட்டலி அன்ஃபேர் ஃபார் தி பீப்புள். Totally this is stop the voice of the தமிழ்நாடு. இந்த நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை ஒடுக்குகிற ஒரு முயற்சியை இன்றைக்கு பாஜக மோடி அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் என்ன விலை கொடுத்தாலும் இந்த பாஜக அரசுடைய தொகுதி மறு வரையறையை முறியடிப்போம். அதற்கு உங்கள் சமூக, உங்களுடைய பத்திரிகையாளர்கள் 4வது தூண்கள். இன்றைக்கு நாட்டில இளைஞர்கள் மாணவர்கள் எழுச்சி எப்படி இருக்கிறதோ அதே போல ஊடகத்துறையுடைய பத்திரிகைத்துடைய 4வது தூணாக இருக்கிற நீங்கள் இந்த செய்தியை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ராகுல் காந்தியின் போராட்டங்களை, இந்திய தேசிய காங்கிரஸ் போராட்டங்களை நீங்கள் மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்கிற அன்பு அறிகோளை விடுத்து இப்போது இந்த பலூனை நாங்கள் விமர்சனம் சொல்லி ஓடிக்க போறோம். தேங்க்யூ.